வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது தினம் ஒரு தகவலுங்கிறது நான் எதுக்கு இதை சொல்லணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வியூவர்ஸுங்கெல்லாம் யாருக்கும் இந்த மாதிரி கமெண்ட்டில் அப்பா எனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அந்த மாதிரி நடந்து போச்சுன்னா எனக்கு மனசுக்காரன், நான் ரொம்ப இலகிய மனசுக்காரன். நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க, நிஜமானுமே ரொம்ப நான் இலகிய மனசுக்காரன். அதனால் இந்த மாதிரிலாம் எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் தகவல் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு தகவலாக கூட சில பேர் நினைக்கலாம். இல்லை, ஒருத்தர் நமக்கு சொல்லி அங்கே அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொஞ்சம் இதாக வரும். ஒன்றும் இல்லை, முந்தா நேற்று பேப்பர் எப்பயுமே டெய்லி மாலை மலருவாங்க. அதில் இங்கே பாருங்கள், இது நல்லா எடுக்கும் பாருங்கள். பவுடு விலை ஏற ஏற இங்கே பாருங்கள், இது நல்லா படிச்சுங்க. கீழே பாருங்கள், ஒரு கட்டம் கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள், அதை படிங்க. இல்லை, இது பாருங்கள், பவுண்டு விலை ஏற ஏற மனித உயிருக்கு ஆபத்து ரொம்ப பெருகிட்டே வருது. வேலைக்கு போக வேண்டியதில்லை, ஒரு 3 பவுன் ஒரு இடத்துல பிடிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, 2 மாதம் 3 மாதம் அதை கொண்டு விற்றா எப்படி ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கும். அதை கொண்டு போய் ஏன்னா திருட்டு நகையை கொண்டு போனவன் அவ்வளோ கம்மியாக தான் விற்க முடியும். 2 லட்ச ரூபா கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக கும்மாளமாக கூத்து அடிச்சுட்டு அது தீர்ந்து போனதும் அடுத்து அப்படியே சுற்றினா அப்படின்னா பொறுமையாக எங்கேயாவது பார்த்து யார்கிட்ட அடிக்கலான்ட்டு போகணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ என்னுடைய வியூவர்ஸுங்க யாராவது வெளியூரில் இருக்கிறீங்க, அவங்க அப்பா அம்மா இங்கே தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருகிட்ட சொல்லி ஒரு பாதுகாப்பாக அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மொட்டையை 17 கேஸ் இருக்குது இவங்ககிட்ட, இவன் மேலே இந்த நகைப்பிடுங்கிற கேஸே. போலீஸுக்கே இவன் பயங்கரமாக டிம்பி கொடுத்துட்டு அருவாளில் வெட்டி இவனை சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க சங்கிகிரிக்கு பக்கத்தில். ஒன்றும் இல்லைங்க, ஒரே 1 பவுன் தான் மொத்தம். இந்த காது மூக்கம் 2யுமே அறுத்துட்டாங்க. காதையும் அறுத்துட்டான், மூக்கையும் அறுத்துட்டாங்க. என்ன கொடுமை, நீங்களே பாருங்கள். ஒரு பவுன் நகை மிஞ்சி போனால் எவ்வளோ? அதுக்காக ஒரு மனித உயிரை இவ்வளோ கவனமா? அதை விட இவன் 1/4 பவுன் நகை இருந்தால் கூட விட மாட்டான். தங்கன்னு 1/4 பவுன் இருந்தால் கூட இவன் விட மாட்டான். அவங்க தீர்த்து கட்டிட்டு ஆனால் கொண்டுட்டு தான் பிடிங்கிட்டு போகிறது. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன், பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா வயசானவங்க, அவங்கள பாதுகாப்பாக கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்றைக்கி தகவல் இதுதான், என் மனசு ரொம்ப உறுத்துது. தகவல் இதுதான். இப்போ நாங்களே வெளியில் போகும்போது அம்மா இப்படி சேலை இப்படி போத்திட்டு தான் போவோம், அப்படி தாலி குடி பிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இதாக இருங்க. அப்படி இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழலாம். துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு உங்களை வேறு ஒரு தினம் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். பாய்.